சுபிக்ஷாவோட அம்மாவும் அப்பாவும் வந்த உடனே இங்கே வந்துட்டு எல்லாரு கூடயும் நல்லா ஃபன் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து கிறிஸ்மஸ் விஷஸ்லாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, கானா வினோத் அண்ணா கிட்ட உங்களோட கவுண்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அந்த ஜக்கூசியில் போய் படுத்துட்டு ஏதோ ஒன்று பண்ணியிருப்பார் போல இருக்குது, அதை சொல்லிவிட்டு அது சூப்பராக இருந்துச்சு, நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உன் தம்பி சொல்கிறாங்க. அப்புறம் அரோராவை கூப்பிட்டு வச்சு, நீ வந்து இப்போ எங்கள் ஊருக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும், நாங்கள் எல்லோரும் உங்களோட ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா திவ்யாவை பார்த்துட்டு, அம்மா நீ ரொம்ப அழகாக இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷாவோட அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் சபரி கிட்ட நல்லாவே மிங்கிள் ஆகிட்டாங்க, நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ சபரி வந்து அவங்க அப்பா கொஞ்சம் நடக்க கஷ்டப்பட்டு தான் நடந்தாங்க, என்ன ரீசன் தெரியல. அதனால சபரி வந்து கை பிடிச்சி கூட்டிகிட்டு போனார். கை பிடிச்சி கூட்டிகிட்டு போனோடனே பார்வதி வந்துட்டு அங்கே இருந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க. கனியக்கா திரும்பி இப்படி முறைச்சாங்க, இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மார்னிங்கே சொல்லியிருப்பாங்க பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்க தான் ட்ரை பண்ணுறான், எல்லாரையும் போட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்பேஸையும் எடுக்கிறான், அவனே எல்லாத்துலேயும் வரணும் அப்படின்னு பார்க்குறான்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த நல்ல குவாலிட்டி இல்லாததுனால பார்வதிக்கு அது ஆச்சரியமாக இருக்குது, இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் இருக்க முடியுமான்னு தெரியாதனால அதை ஃபுல்லாக நடிப்புன்னு சொல்கிறாங்க. சபரிக்கான கோவம் வந்துருச்சு, நான் இதை அப்புறமா அவங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் வெளியே போயிட்டோம். பார்வதி வந்துட்டு அவங்க அப்பா வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காங்கல்ல ஊர்க்காரங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல, அப்போது அதை வச்சுட்டு வெளியில் என்ன நடக்குதுங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கரெக்டாக ட்ரை பண்ணுவாங்க. அப்போ சபரி வந்துட்டு ஏதோ டீஸ் பண்ணோடனே ஆமாம் இவன் எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷன் கேட்க வந்துடுவான், வந்துட்டு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி நிற்பான்னு சொல்லிட்டு சபரியை இது பண்ணுறாங்க. அப்போ சபரி சொல்கிறாங்க, ஆமாம் நீ தான் கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்கிறாரு. உடனே வந்துட்டு அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க, ஆமாம்மா நீ குறுக்கால வரையில, அதை மாதிரி நான் இப்போ குறுக்கால வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சபரியை அவங்க முன்னாடி வச்சே பேசுகிறாங்க. இப்போ கானா வினோத் என்ன சொல்கிறாங்க, சரி விடுங்க உங்கள் சண்டே அப்புறமா வச்சுக்கோங்க அப்படின்னு. நீங்கள் பிரச்சனை என்னென்னா, கானா வினோத் அண்ணாவும் சரி, அமித்தும் சரி, விக்ரமும் சரி, இவங்க 3 பேருமே பாரு பண்ணுற தப்பு எல்லாத்தையுமே வந்து ஏதோ சின்ன பிள்ளை சரி இப்படி தான் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க. அவங்க அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டதுனாலே பாதி நிறைய தப்பு வந்து பாரோட தப்பு வந்து நார்மலைஸ் ஆகியே போயிடுது, அது வெளியில் தெரியவே மாட்டேங்குது. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.